அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நினைவு கூறும் நாள் குருத்தோலை ஞாயிறு. ஒரு காலண்டரில் வரும் நாள் அல்ல, ஒரு இதயத்தை மாற்றும் நாள், ஒரு ஆன்மாவை எழுப்பும் நாள், ஒரு வாழ்க்கையை திருப்பும் நாள். எருசலேம் நகரம் அந்த நாள் விழிந்தது. ஒரு விசேஷமான எதிர்பார்ப்புடன் மக்களின் கண்களில் மகிழ்ச்சி, இதயங்களில் ஆவல், வீதிகளில் திரளும் கூட்டம். அவர் வருகிறார் என்று ஓசை, இரட்சகர் வருகிறார் என்று நம்பிக்கை. குருத்தோலை கையில் மக்கள் கூடி ஓசன்னா ஓசன்னா என்று குரல் கொடுத்தார்கள். அந்த குரல் வானத்தை தொட தேவதூதர்கள் கூட கேட்டார்களோ என்று தோன்றியது. வீதிகள் முழுவதும் ஆரவாரம், மரக்கிளைகள் அசைந்தன, குழந்தைகள் ஓடின, மக்கள் சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டார்கள். அவர் வந்தார். ஆனால் எப்படி வந்தார்? பொற்குதிரையில் அல்ல, படை வீரர்களோடு அல்ல, அரச மரியாதையோடு அல்ல, ஒரு எளிய கழுதையின் மேல் தாழ்மையின் சின்னமாக. அவர் சாதாரண அரசர் அல்ல, அவர் அதிகாரத்தின் அரசர் அல்ல, அவர் அன்பின் அரசர், அவர் சமாதானத்தின் அரசர். மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இவர் நம்மை காப்பார், இவர் நம்மை உயர்த்துவார், இவர் நம்மை விடுவிப்பார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது உலக வெற்றி. ஆனால் அவர் கொண்டு வந்தது நித்திய இரட்சிப்பு. சிலர் தங்கள் உடைகளை விரித்தார்கள். அவருக்கு மரியாதை செய்ய சிலர் மரக்கிளைகளை அசைத்தார்கள் அவரை வரவேற்க. ஆனால் ஒரு கேள்வி, அவர்களின் இதயங்கள் திறந்திருந்ததா? அன்பானவர்களே, இன்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நம் கையில் குருத்தோலை வைத்திருக்கிறோம், ஆனால் நம் இதயத்தில் யார் இருக்கிறார்கள்? இயேசு இருக்கிறாரா அல்லது உலக ஆசைகள் இருக்கிறதா? அந்த நாள் ஒசன்னா என்று கூவிய கூட்டம் சில நாட்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று கூவியது. இது ஒரு கதையா? இல்லை, இது மனித மனத்தின் உண்மை. நாம் கூட அப்படித்தானா? சந்தோஷத்தில் தேவனை புகழ்ந்து சோதனையில் அவரை மறக்கிறோமா? தேவை இருக்கும் போது மட்டுமே அவரை தேடுகிறோமா? இயேசு அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தார். அவர் அந்த மாற்றத்தை அறிந்திருந்தார். அவர் அந்த வஞ்சகத்தை உணர்ந்திருந்தார். ஆனால் அவர் திரும்பி போகவில்லை. அவர் முன்னே சென்றார். அவர் சிலுவை நோக்கி நடந்தார். ஏன்? உனக்காக, எனக்காக, நம்மை இரட்சிக்க. இயேசு இன்று நம்மை பார்த்து கேட்கிறார், நீ என்னை உண்மையாக நேசிக்கிறாயா? நீ என்னை உண்மையாக பின்பற்றுகிறாயா? வார்த்தைகளால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் காட்டுகிறாயா? குருத்தோலை ஒரு அடையாளம்தான், ஆனால் அது ஒரு அழைப்பும் கூட. பாவத்தை விட்டு திரும்பும் அழைப்பு, அன்பில் வாழும் அழைப்பு, உண்மையில் நிலைக்கும் அழைப்பு. அவர் கையில் வாள் இல்லை, அவர் இதயத்தில் அன்பு மட்டும். அவர் சத்தமாக பேசவில்லை, அவர் செயலால் காட்டினார். அவர் தன்னை உயர்த்தவில்லை, அவர் தன்னை தாழ்த்தினார். இன்று நாம் வாழும் உலகில் பலர் சிரித்து பேசுவார்கள், ஆனால் உள்ளத்தில் உண்மை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. அவர் சொன்னதையும் செய்தார், செய்ததையும் அன்போடு செய்தார். இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, இது ஒரு தீர்மான நாள். இது ஒரு திரும்பும் நாள். இது ஒரு புதிய ஆரம்பம். நாம் நம்மை கேட்டுக்கொள்வோம். என் வாழ்க்கையில் ராஜா யார்?
இயேசுவா அல்லது நான் தான் ராஜாவா? நாம் கையில் குருத்தோலை வைத்திருக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் பாவத்தை பிடித்திருக்கிறோமா? சிந்திப்போம். இன்று அதை விடுவோம். இன்று அவரை ஏற்றுக்கொள்வோம். குருத்தோலை கையில் உயர்த்தும் போது நம் இதயத்தையும் உயர்த்துவோம். இயேசுவே, என் வாழ்க்கையை நீ நடத்தும் என்று முழு மனதுடன் சொல்வோம். ஓசன்னா, அதன் அர்த்தம் இயேசுவே எங்களை இரட்சியுங்கள். இன்று நாமும் அதையே சொல்வோம். இயேசுவே, என்னை மாற்றும், என்னை இரட்சியுங்கள். இயேசு எருசலேமுக்கு வந்தார், ஆனால் அவர் அறிந்தார். அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும். அவர் ஓடவில்லை, அவர் ஒளியவில்லை, மறைந்து கொள்ளவும் இல்லை. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த புனித வாரம் நாம் நினைவில் கொள்வோம். அவர் சுமந்த சிலுவை, அவர் சிந்திய இரத்தம், அவர் காட்டிய அன்பு. நாம் அவரை பின்பற்றுவோம், மன்னிப்போம், அன்பு செய்வோம், உண்மையாக வாழ்வோம். சிரிப்பு கூட்டம் சூழ்ந்தாலும் உண்மை இதயம் தேடும். அவர் குருத்தோலை கையில் கொடுத்தாலும் இதயம்தான் அவர் விரும்பும் அர்ப்பணம். ஓசன்னா என்று கூவி வாழ்த்தினாலும் நம்பிக்கையில் நிலைத்திரும் மனமே. சிலுவை வழிதான் வாழ்க்கை வழி. அன்பே இறுதி வெற்றி. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் இதயத்தை உமக்காக திறக்கிறோம். வெளியில் அல்ல, உள்ளத்தில் உம்மை ஏற்கிறோம். நாங்கள் மாற விரும்புகிறோம். நாங்கள் உம்மை பின்பற்ற விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய அன்பை காட்டும் சாட்சியாக மாற்றியருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. God bless you all.